ஹலோ வியூவர்ஸ். தாய்லாந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் யூரோப்பியன்ஸ்னால கொலனைஸ் ஆகாத ஒரே கண்ட்ரி. அதனால தான் அவங்க மக்களால் லேண்ட் ஆஃப் த ஃப்ரீ அப்படின்னு அன்பாக அழைக்கப்படுது. இந்த நாட்டுக்கு இன்னொரு செல்ல பேரும் உண்டு, லேண்ட் ஆஃப் கோல்டன் ஸ்மைல்ஸ். தாய்லாண்டில் டூரிசம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அந்த நாட்டுக்கு போகிற எல்லா மக்களையும் அந்த ஊர் மக்கள் ஒரு ஜென்யூன் அண்ட் வார்ம்த் ஸ்மைலோட வெல்கம் பண்ணுறதுனால இந்த நேம் வந்திருக்கு. ஓவர் 1400 ஐலாண்ட்ஸ் இருக்க இந்த நாடு 2-3 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பாட்டாக இருந்ததில்லை. பட் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சுற்றி இருக்க நிறைய பேர் ஃபேமிலியோட போய் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு வீடியோ தாய்லாண்டில் இருக்க புக்கெட் ஐலாண்ட் பற்றினது தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நன்மை கடைபிடி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ சிங்கப்பூர்ல இருந்து புக்கெட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்க்கு வந்தாச்சு. வந்ததும் ஃபர்ஸ்ட் வேலையா நம்மளோட சிம் கார்டு தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். டேட்டா அண்ட் கால்ஸோட சேர்த்து 8 days, 15 days, 30 daysனு நிறைய பேக்கேஜஸ் டூரிஸ்ட்காக அவைலபிளா இருந்துச்சு. ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் போகிறதுக்கு பக்கத்துலேயே கேப் அண்ட் டாக்ஸிஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. டாக்ஸி வந்து 800 to 1000 பாட், பஸ் 200 பாட்லேயே அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து காரோன் பீச் போகணும். கமலா பீச், பத்தாங் பீச் இது எல்லாமே வந்து சவுத் சைடில் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம ஹோட்டல், சுகர் மெரினா ரெசார்ட். நாங்கள் ஏன் காரோன் பீச் பக்கத்தில் ரெசார்ட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, சவுத் சைடில் தான் நிறைய பீச்சஸ் அண்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஹோட்டலுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா நிறைய டூர் இன்ஃபர்மேஷன் ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அங்கே வெரிஃபை பண்ணி ஒரு சிட்டி டூர் பேக்கேஜ் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த சிட்டி டூர் பேக்கேஜ்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற இடத்த சுற்றி ஒரு சிலர் வந்து இந்த பேக்கேஜஸை எடுத்திருப்பாங்க. எல்லாரையுமே அவங்கவுங்க ஹோட்டல்லே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஒரு 8 members வரைக்கும் மேக்ஸிமம் இருந்தாங்க. ஒரு மினி வேன் மாதிரி இருக்கும், அதில் கூட்டிகிட்டு போய் நம்மளை வந்து எல்லா இடங்களையும் சுற்றி காமிச்சிட்டு திரும்ப நம்ம ஹோட்டல்லே ட்ராப் பண்ணிடுவாங்க. அப்படி நாங்கள் ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா வச்சலாங். இங்கே இருந்த இந்த மாதிரி டெம்பிள்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் வந்து இருந்துச்சு. 3/4 அலவுட், பட் தென் ஷார்ட்ஸ் மாதிரியானது கிடையாது. ஆனாலும் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வரனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஷால்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அந்த ஷால் எடுத்து நம்ம கவரப் பண்ணிக்கலாம். இந்த டெம்பிளில் இருக்க இந்த மாங்க் ஸ்டாச்சூஸ்லேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பேப்பர் மாதிரி எடுத்து நமக்கு நெருக்கமான பொருள் லைக் வாலெட்டில் அந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஹேண்ட்ஸ் கிட்ட இருந்து எடுத்தா மணி, அப்புறம் மவுத்லேருந்து எடுத்தா லக், ஹெட்லேருந்து எடுத்தா இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் அந்த பேப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இந்த கோல்டன் பேப்பர்ஸ் எல்லாம் மக்கள் வந்து ஏதாவது வேண்டிட்டு அந்த சிலை மேலே ஒட்டுறது தான். அதை நம்ம திரும்ப போகும்போது பிரசாதம் மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே வந்து இன்னொன்று ஃபாலோ பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஸ்டிக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. அதை நம்ம முட்டி போட்டுட்டு நல்லா குலுக்கணும். குலுக்கும்போது ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டிக் வந்து நமக்கு வெளில விழுதோ அதில் ஒரு நம்பர் இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேக்கில் நிறைய நம்பர்ஸ் போட்டு நிறைய பேப்பர்ஸ் வச்சுருப்பாங்க. நமக்கு வந்த நம்பர்லேருந்து நம்ம வந்து ஒரு பேப்பர் எடுத்தாச்சு. எனக்கு 27 வந்துருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நான் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே தாயில் இருந்துச்சு. பட் தென் நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறமா என்ன வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டோம். இங்கே பாருங்க, செங்கல்லாம் வச்சு கட்டி ஒரு சின்ன டூம் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா பட்டாசு வெடிக்கிறதுக்கு தான். நம்ம வேண்டிக்கிட்டது ஏதாவது நடந்தாலோ இல்லை நம்ம வேண்டுதலை காட்டுறதுக்கோ பட்டாசு வந்து இதில் போட்டு வெடிக்கிறாங்க. பட்டாசெல்லாம் வெடிக்கும் போது நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் சதரும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இது உள்ள போட்டு வெடிக்கும் போது ரொம்ப மெஸ் ஃப்ரீயாக பட்டாசு வெடிக்க முடியுது. இங்கே சாமி கும்பிட வரவங்க பெரும்பாலும் உங்க ப்ரேயருக்காக தாமரை பூக்களையும் இன்சென்ஸ் கோன்ஸ், ஊதுவத்தி மாதிரி இருக்கிறதையும் எடுத்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சலாங்லேயே 60 அடி உயரமுள்ள செடி அப்படின்னு ஒரு டெம்பிள். இந்த
டெம்பிளோட பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 floors இருக்குது. அதோட வால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோயில்களில் சுவரில் வந்து கதைகள்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புத்த சிலைகள் இருந்துச்சு. நிறைய கோல்டன் ஸ்டாச்சூஸ் வந்து டொனேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அது எல்லாமும் இங்கே வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் பாஸ்டர்ஸில் நிறைய புத்த சிலைகள் இங்கே இருந்துச்சு. இங்கே வந்து புத்தரோட ஒரு பீஸ் ஆஃப் போன் வச்சு பாதுகாத்துட்டு வரதா சொல்கிறாங்க. இந்த கோயிலோட மாடியில் சுற்றி ஓப்பன் விண்டோஸ் இருக்கிறதுனால காற்று பயங்கரமாக இருந்துச்சு. இங்கிருந்து ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்த இடம் பார்த்தீங்கன்னா த கிரேட் புத்தா ஆஃப் புக்கெட், இந்த பிக் புத்தா ஸ்டாச்சுன்னு சொல்கிற இடத்துக்கு தான். இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா 45 meters tall and 25 meters wide. ஃபுட் லென்த்தில் சொல்லணும்னா 148 அடி உயரமும் 83.5 அடி அகலமும் உள்ளது. இந்த புத்தர் சிலை வந்து கான்கிரீட்னால கட்டினது தான். மேலே கவரிங் வந்து பர்மஸ் ஒயிட் மார்பிளால பண்ணியிருக்காங்க. புத்தர்னாலே மெடிடேஷன், பீஸ் அதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். பீஸ்க்கே உரித்தான வெள்ளை கலர்ல இவ்வளோ பெரிய கௌதம புத்தர் சிலையை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஸ்டாச்சுவை சுற்றி நிறைய மாங்ஸ் இருக்க மாதிரி குட்டி குட்டி ஸ்டாச்சுஸும் வச்சிருந்தாங்க. இந்த ஒயிட் புத்தா ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா நேஷனலி கன்சர்வ்ட் ஃபாரஸ்ட் ஏரியாக்கு இடையில தான் கட்டியிருக்காங்க வித் ஆல் லீகல் பர்மிஷன்ஸ். இங்க வந்துட்டு அந்த பிக் புத்தாவை பார்த்துட்டு அப்படியே மலைச்சு போய் நின்றக்கூடாது. சுத்தி பார்த்து மலைச்சு போகிறதுக்கு இன்னும் நிறைய இடம் இருக்கு. பிக் புத்தா இருக்கிற இடத்த சுத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான வியூ. அந்த இடத்துலேருந்து அந்த புக்கெட்டோட வியூவை அவ்வளோ அழகா என்ஜாய் பண்ணலாம். அப்படியே மேலே ஃபாகெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்திருந்தப்போ லேசான மழை தூறல் பெஞ்சிட்டே இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடத்துல இருந்து சுற்றி அந்த கிளைமேட்டை பார்க்குறதுக்கு. இந்த பிக் புத்தா ஸ்டாச்சுவை சுற்றி இருக்க இடமும் வியூ பாயிண்ட் தான். நீங்கள் புக்கெட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு இடம். ஸோ மறக்காம பிக் புத்தா டெம்பிளுக்கு வந்து அங்கே இருக்க வியூ பாயிண்ட் யூட்டிலைஸ் பண்ணி சுற்றி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த இடத்துல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சின்ன டிப், நீங்கள் தாய்லாண்டை பெஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வாட்டர் ப்ரூஃப் கிளாக்ஸ் இல்லைனா சாண்டல்ஸ் மாதிரி கொஞ்சம் எலிவேட்டடான சாண்டல்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டா பெட்டர். முடிஞ்ச வரை ஷூஸை அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நாங்கள் ஜிப்லைன் போகிறோம். நாங்கள் மட்டும் ஜிப்லைன் சூஸ் பண்ணியிருந்தோம் இந்த பேக்கேஜில். மற்றவங்க எலிஃபென்ட் ரைட், டைகர் சாங்சுரி அந்த மாதிரியெல்லாம் நிறைய சூஸ் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களோட ஹைட் அண்ட் வெயிட் கன்சிடர் பண்ணி, முக்கியமாக சேஃப்டி கன்சிடர் பண்ணி ஜிப்லைனில் குழந்தைங்கள அலோவ் பண்ணுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஜிப்லைன் ட்ரை பண்ண போகிறாங்க. பாப்பா வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்த பிறகு தான் நான் போய் பண்ண முடியும். ஜிப்லைன் பண்ணுறதுக்காக அவங்க சென்டர்லேருந்து நம்ம போகிற இடமே ஒரு மினி ட்ரெக்கிங் மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து தான் ஜிப்லைன் ஸ்டார்ட் ஆகும். பேக்கேஜில் வந்த ஜிப்லைன் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ரைட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 ரொம்ப குட்டி குட்டி, நமக்கு ஒரு ட்ரையல் மாதிரி 100 meters தான் இருக்கும். தேர்ட் ரைடு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு, 300 meters உள்ளது.
Awesome. நெக்ஸ்ட் வந்து என்னோட டர்ன் தான். என் ஹஸ்பண்ட் முடிச்சுட்டு வந்தோடனே எப்படி இருக்குது என்ன பண்ணீங்க அப்படின்றத லைட்டாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஜிப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் பயம் இல்லை, நிறையவே பயம் இருந்துச்சு. ஜிப்லைன் முடித்த பிறகு அவங்க கூட்டிகிட்டு போன இடம் இந்த எலிஃபென்ட் ரைடுக்கு தான். நிறைய பேர் வந்து ஜிப்லைனுக்கு பதிலாக இதை தான் ஆப் பண்ணியிருந்தாங்க. எலிஃபென்ட் ரைடு முடிச்சுட்டு அதுக்கு ஃபீட் பண்ணலாம், நம்ம அது கூட இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு சிலது அந்த பேக்கேஜஸ்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க ஒரு சொவீனியர் ஷாப், அதுக்கப்புறம் ஒரு பீ ஃபேக்ட்ரி அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எங்களை ஹோட்டலே கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அ டே டூர். இந்த சிட்டி டூர் பேக்கேஜில் இவங்க கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா பிக் புத்தா டெம்பிள், வச்சலாங் டெம்பிள், பீ ஃபேக்ட்ரி, கேஷ்யூநட் ஃபேக்ட்ரி, சொவீனியர் ஷாப், அதுக்கப்புறம் ஜிப் லைன், எலிஃபென்ட் ரைட் இல்லைனா டைகர் பார்க். இது மூணுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா எல்லா டூரிஸ்ட்டுக்குமே ஜிப் லைன், எலிஃபென்ட் ரைட், இந்த டைகர் பார்க் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் என்ட்ரி டிக்கெட், அதாவது நீங்கள் பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் என்ட்ரி ஃபீஸ் கூட கிடையாது. ஸோ பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கார் இல்லைனா ஸ்கூட்டர் வந்து ரெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ரெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் டைம்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட ரிலாக்ஸ்டாக போய் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வர்றது தான். ஈவினிங் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ண ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கோம், கார்னிவல் மேஜிக். கார்னிவல் மேஜிக் பார்த்தீங்கன்னா மண்டே, வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். ஈவினிங் 5:30லேருந்து நைட் 11:30 வரைக்கும் இதோட டைமிங். நீங்கள் புக்கெட் போகும்போது கார்னிவல் மேஜிக்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீக்லி த்ரைஸ் மட்டும்தான் அது ஓப்பனில் இருக்கும். எங்களோட என்ட்ரி டிக்கெட் கூடவே புஃபே டின்னர் வர மாதிரி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ரிவர் கார்னிவல் பரேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ ஒன்று இருக்குது, அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அதுக்கப்புறம் கிங்டம் ஆஃப் லைட்ஸ்னு ஒரு இலுமினேஷன் ஷோ இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போனதுமே இந்த மாதிரி கார்னிவல்கே உரிய அந்த பலூன்ஸ் எல்லாம் பாப் அவுட் ஆகி நிறைய அந்த ஃபாக் மாதிரிலாம் வர ஒரு ஃபன் ஷோ போயிட்டு இருந்துச்சு, அதை தான் என்ஜாய் பண்ணோம். அந்த ஷோ முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டின்னர் சாப்பிட்லான்னு போயிட்டோம். ஏன்னா 8:30க்கு தான் ரிவர் கார்னிவல் பரேடு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி டின்னர் முடிச்சிடலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இது ஏதோ பெரிய கல்யாண மண்டபத்தில் பந்தி நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுங்க. ஃபுட் வந்து ஆப்வியஸாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மல்டிபிள் குவிசன்ஸ் இருந்ததுனால நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் விட இந்த இடம் தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய கேம்ஸ், அதுக்கப்புறம் ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நிறைய ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் இருந்துச்சு. நீங்கள் பே பண்ணி அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம், டிக்கெட் கூட வராது. நெக்ஸ்ட் நாங்கள் ரிவர் கார்னிவல் பரேட் ஷோ பார்க்க போனோம். ஆனால் அது வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. நம்மளோட கேஜெட்ஸ் எல்லாம் வாங்கி முன்னாடியே அவங்க லாக்கரில் வச்சுட்டு தான் உள்ளேயே அலோவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிங்டம் ஆஃப் லைட்ஸ். இது ஃபுல்லாகவே நிறைய கலர்ஃபுல் லைட்ஸ் வச்சு ஒரு இலுமினேஷன்ஸ் ஷோ தான்.
20 மினிட்ஸ் போல் வாக் பண்ணி ஒரு பெரிய ஏரியா கவர் பண்ணோம். ஒரு இடத்துலையும் ஒரு தீமில் லைட்ஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ் இந்த கார்னிவல் மேஜிக். இந்த இடத்துல நான் பார்த்து சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருந்த வாஷ்ரூம்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ், அதுவும் இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தீம் மேட்ச் பண்ணியே செஞ்சுருந்தாங்க. அது ஏதோ அரண்மனையில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த இடத்தையும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மெயின்டெனன்ஸ் 100 out of 100 தான் சொல்லணும். கிங்டம் ஆஃப் லைட் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து நம்ம ஒன்றா பார்த்துட்டே வந்தால் கரெக்டாக எக்ஸிட் பாயிண்ட்க்கு வந்துடுவோம். எக்ஸிட்க்கும் வந்தாச்சு, நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. இப்படி தான் எங்களோட புக்கெட்டோட சிட்டி டூர் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நன்மை கடைப்பிடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். See you all in next video. Bye.